அதாவது இந்த 20 ஆண்டுகளாக நாம் பார்க்காத அஜித்தையும் அஜித்துக்கான உணர்வுகளையும் இதை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. படத்தில் அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. என்னோட கான்செப்ட் ஒரு மாதிரி முதல் காதல் உணர்வை பேசுகிற மாதிரி, ஒரு ஃபர்ஸ்ட் லவ் ஃபீலிங்கை, அல்லது இழந்து போன காதலி தன் காதல் மீண்டும் கிடைச்சா எப்படி இருக்கும், ஐயோ இனிமே கிடைக்காத இந்த காதல் அப்படிங்கிறப்ப அந்த காதல் இருந்த தருணத்தை நினைக்கின்ற ஒரு பீரியடை ஒரு 20 நிமிஷம் படத்தில் ஓட விடுவாங்களோ, அந்த மீசை இல்லாத அஜித் வராரு பாருங்க, அதெல்லாம் அப்படி இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ஊகம், கற்பனை. ட்ரெய்லரை பார்க்குற எல்லாருக்கும் அவங்கவுங்கப்படி விருப்பப்படி இப்போ கதை யோசிச்சுக்க உரிமை உண்டு இல்லையா? அது மாதிரி நானும் யோசிச்சுக்கிறேன். ஒருவேளை படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம், நம்மலாம் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோமான்னு பார்ப்போம். இந்த மதகத ராஜாலாம் வரும்போது எனக்கு என்னமோ இந்த பொங்கலில் மதகத ராஜா தான் கமர்ஷியல் ஹிட் அடிக்கணும், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹிட் அடிச்சிச்சு. கேம் சேஞ்சர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கேம் சேஞ்சர் வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டே சொன்னேன் இது பழைய படமாக இருக்குது எடுபடாதுன்னு, அதே மாதிரி தகர டப்பாக ஆயிடுச்சு. இப்பயும் சொல்கிறேன், விடாமுயற்சி அஜித்தின் பழைய ஆக்ஷன் படங்களிலிருந்து வேறுபட்டு வரும். பழைய த்ரில்லர் படம் தான், த்ரில்லர் படத்துலையும் இதில் ஒரு ரொமான்டிக் ஒரு எஸ்ட்ரிக்ஸ் லுக் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.